தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு இளம் பிராயத்தின் நுகம். வாலிப பருவம்னா ஒருத்தரும் ஒரு ஏஜ் கேட்டகரி சொல்றாங்க. நாம ஜென்ரலா 18 to 24ன்னு எடுத்துக்கலாம். இந்த பிராயத்துல சில டிசிஷன் எடுக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதால நாம எடுக்கிற டிசிஷன் சரியா தப்பான்னு தெரியாம பல சிக்கல்களுக்கு ஆளாகிறோம். நிறைய சோஷியல் கனெக்ஷன்ஸ் வேணும்னு தேவையில்லாத உறவுகளுக்கு இடம் கொடுத்து அந்த உறவுகளால கைவிடப்பட்டு அப்புறம் தனிமையே மேல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு உள்ளாகி மென்டல் ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாழாக்கி பர்டிகுலரா இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபேஸ் பண்ற பல சிச்சுவேஷன்ஸ் கோடி காசு கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்க முடியாத பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குற சில மனிதர்கள், விசேஷமாக நம்ம பார்க்குற பல டெம்பரரியான மனிதர்கள், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விதவிதமான கலர்ஸை நம்ம லைஃப்பில் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் சில பேர் அவங்க வயசுக்கு மிஞ்சின விஷயங்களை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் மட்டும் இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோன்னா, புலம்பல் 3:27 படி இந்த பிராயத்தில் இவையெல்லாம் கர்த்தர் நாம் சுமந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நுகம்னு நம்ம லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாராம். ஸோ வாலிப பருவம் கர்த்தரோட இல்லைனா, கர்த்தரோட ஐக்கியமாக இல்லைனா கஷ்டமாக தான் இருக்கும். ஆமேன்.